Yes,
ஆவின் வரம் எங்களுக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஆண்டவரே, ஆவின் வரம் எங்களுக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ரெண்டு தலையான ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். யோபின் முன்னிலைமை பார்க்கிறவன் பின்னிலைமையை ரெண்டு தலையாக ஆசீர்வதித்தீரே. எங்கள் முன்னிலைமை பார்க்கிறவங்களுடைய பின்னிலைமையை ஆண்டவர் ரெண்டு தலையாக ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆண்டவரை எல்கானா அன்னாளுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான பங்கை கொடுத்தானே. ஆண்டவர் எங்களுக்கு இரட்டிப்பான பங்கை தருவீராக. எங்களுக்கு இரட்டிப்பான பங்கை தருவீராக. அவன் அன்னாளை அதிகமாய் நேசித்ததினாலே ஆண்டவர் குமாரரை பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் இரட்டிப்பான பங்கை கொடுத்தானே. இரட்டிப்பான நன்மையை தருவே. அது இன்றைக்கு தருவே. நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னீரே. என் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் அரணுக்கு திரும்புகிறோம். ரட்சிப்பே உடைய அரணம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் அரணுக்கு திரும்புகிறோம். உங்களுடைய நாமத்திற்கு திரும்புகிறோம். நாமத்திற்கு திரும்புகிறோம். நீங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவீர். அதுவும் இன்றைக்கே தருவீர். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறுகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார். பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். அவருக்கு பயப்படுகிற சிறியோரை ஆசீர்வதிப்பார். பயப்படுகிற பெரிய பெரிய உத்தியோகங்களிலே, உன்னதங்களிலே, அப்படிப்பட்ட சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராஜாக்கள், அதிபதிகள், ஆளுநர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படுகிற சிறியோராகிய நம்மையும், அவருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். உலகத்தில் யாரெல்லாம் பெரியோரா இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கர்த்தர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கும் நம்மை அழியாமல் காத்தது அவருடைய கிருபை. இதுவரைக்கும் நம்மை நிற்க வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. இதுவரைக்கும் அவர் நம்மை பயன்படுத்துவது அவருடைய கிருபை. நம்மை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்திருப்பது, சபையில் வைத்திருப்பது ஆண்டவர் மேல் வைத்த இரக்க கிருபை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தாரே. எவ்வளவு நல்ல தேவன் அவர். நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிறாரே. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொண்டு பண்ணின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. தாவீதின் வேரானவர். ஆமென். தாவீதின் தேவனாய் இருக்கிறவர். ஆமென். தாவீதின் இளங்கிளையை போல இருக்கிறவர். வண்ண நிலத்திலிருந்து துடிக்கின்ற வேராய் இருக்கிற இயேசு மகாராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய அளவுகோல் இருக்கிறது. ஆராதிக்க வருவதை அளவுகோல் ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். அளவுகோலை வைத்து நம்மை அளந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை அவர் அறிவார். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் போகும் வழி அவர் அறிவார். அவர் நம்மை சோதித்த பின் நம்மை பொன்னாக விளங்க செய்வார்.
வெட்டி எடுக்கப்படுகிற கரடுமுரடாக இருக்கிற அந்த தங்கத்துக்கு ஒரு புடமிடுதல் தேவை. வெட்டி எடுக்கப்படுகிற அந்த தங்கத்திற்கு ஒரு சோதனை தேவை. அதை உலையிலே வைத்து, அதை நெருப்பிலே வைத்து, அந்த களிம்புகள் எல்லாம் அகற்றி அது ஒரு சுத்த பொன்னாக, பசு பொன்னாக ஆசாரியன் மாற்றுகிறது போல ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். ஆமென். ஆண்டவர் புடமிட்டு நம்மை சோதிக்கிறார். நம்மை சுத்த பொன்னாக, பசும் பொன்னாக தேவன் நம்மை மாற்றுவதற்கு களிம்புகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றுகிறார். நமக்கு வருகிற வேதனைகள், சோதனைகள் எல்லாமே நன்மைக்கே. தேவனுடைய அன்புகளோடு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அறியாமல் எதுவும் நடக்காது. ஆண்டவர் அறியாமல் எதுவும் நடக்காது. ஆண்டவர் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே யூதாஸ் இறந்த பிறகு அங்கே 11 சீசர்களோடு சேர்ந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி, நீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு யூதாஸுக்கு பதிலாக இன்னொருவரை நியமியும் என்று அங்கே கேட்கிறான். அங்கே நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான், எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர். மனுஷன் நம்முடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்கிறான். கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், கர்த்தரோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர், நம்முடைய நடைகளை எண்ணுகிறவர், அலைச்சல்களை பார்க்கிற தேவன். நெருக்கத்திலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டருளி நம்மை விசாலத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். நம்மை கர்த்தர் விசாலத்திற்கு கொண்டு போவார். ஒரு உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும், கொஞ்சம் இல்லை, அநேகமாயிருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று, அவை எல்லாவற்றும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் ஒவ்வொருவருக்காக நிற்கிறார். அவர் நமக்காக நிற்கிறார். அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் அமர மாட்டார். அவர் நமக்காக எதையெல்லாம் செய்து முடிக்கணுமோ, இதெல்லாம் அவருக்கு நமக்கு செய்யணுமோ, தேவன் அமர்ந்திரார். அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் அமர்ந்திரார். அவர் நமக்காக நிற்பார். அவர் நமக்காக நிற்பார். அவர் நமக்காக நிற்கிற தேவன். சீசர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை கண்டு இயேசு 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தாராம். நானும் நீங்களும் தண்டு வலிக்கிறதுனால, வேலை செய்கிறதுனாலே, உபத்திரவங்களினாலே நாம் தேவனுடைய பிள்ளையை தண்டு வலிக்கிறதுனால சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த நேரத்திலே சீசர்களை தேடி 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். அவர் தண்டு வலிக்கிறதுனால் சோர்ந்து போகிறதை கண்டு 4ஆம் ஜாமத்தில் தேவன் நடந்து வந்தார். எலியாவை போல போதும் கர்த்தாவே என்று சொல்லும் போது, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஆண்டவர் கர்மேல் பர்வதம் வரைக்கும் அவனை நடக்க செய்த தேவன், நாம் போய் எட்ட வேண்டிய அந்த எட்டத்தை, உயரத்தை, நாம் அடைய வேண்டிய அந்த லக்கை, நாம் பெற வேண்டிய அந்த சுதந்திரத்தை, நாம் பெற வேண்டிய அந்த கிரீடத்தை நாம் பெறும் வரைக்கும் கர்த்தர் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து, நமக்கு பலன் தந்து நம்மை நடக்க செய்வாராக, உழைக்க செய்வாராக. ஆமென். நாம் எப்பெல்லாம் போதும் என்று சொல்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் தொடர்ந்து நமக்கு தருவாராக. இந்த நாளின் ஆராதனைக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தின தயவுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் போய் வந்த இடங்களில் எல்லாம் தேவன் நம்மை காப்பாற்றினதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு உண்ண உணவையும் உடுக்க உடையையும், நாம் இருப்பதற்கு ஒரு நல்ல வீடு வாசல்களையும், வண்டி வாகனங்களையும், தோட்ட துறவுகளையும், தொழில்களையும், உத்தியோகங்களையும், ஊழியத்தையும் கர்த்தர் தந்ததற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலையும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நமக்கு இருக்கிற கர்த்தருக்குள் அன்பான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தாஸ் பிரதர் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. தேவரே தேவரே ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆமென். கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம். நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக நடத்துவீராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அமுதா சிஸ்டர் ஜான் தேவரே ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் வெளிப்படுவீராக. கிருபை தாரும். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக இந்த இடத்தை நம்ம கொடுத்திருக்கிற கர்த்தருக்குள்ளான ரூஃபஸ் அம்மா அவர்கள் கடந்த வாரத்திலே அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். கர்த்தருக்குள் அன்பாய் இருந்த அந்த அன்பு குடும்பத்தாரை கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் மருமக்கள்மார்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய ஆறுதலுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கடந்த வாரத்தில் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு கிளம்பின இந்த ஃப்ளைட் ஃபயர் ஆகி 241 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒருவர் மாத்திரமே குதித்து தப்பியிருக்கிறார். அந்த வீடியோ பார்க்கும்போது அது எவ்வளவு மனதை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் அருமையான இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன அருமையான உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி இப்படிப்பட்ட விபத்துகள் வராதபடி கர்த்தர் காக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக மறுபடியும் ஈரானுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் மறுபடியும் யுத்தம் உண்டாயிருக்கிறது. கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த 2 நாடுகளுக்கும் தெய்வீக சமாதானத்தை தேவன் தர வேண்டும். 2 நாடுகளையும் தேவன் பாதுகாக்க வேண்டும். விசேஷமாக இஸ்ரவேல் சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல சமாதானத்தை தந்து யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணும்படி கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்திற்காக பிரதம மந்திரி, ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள், துறை சார்ந்த மேலான அதிகாரத்துள்ள அதிகாரிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், எல்லா மாநில யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், கவர்னர்கள், எல்லா அமைச்சர்கள், விசேஷமாக தமிழ் பிரதேசத்திற்காக துணை முதலமைச்சருடைய குடும்பங்களுக்காக, தமிழ்நாட்டிற்கு எல்லா மாவட்டங்களுக்காக, மாவட்ட ஆட்சியர் எஸ்பிகளுக்காக, குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ்பிக்காக, 10 தாலுகாக்களுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக, போதகர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக, ஊழியர் குடும்பங்களுக்காக கடவுளை உயர்த்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக நாடுகளுக்காக, தீவுகளுக்காக, கடைகோடி மனிதனுக்காக, தேவனுடைய பணியிலே முன்னணியில் இருக்கிற தேவ மனிதர்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவனை எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை எல்லாம் தூபமாய் நறுமணமாய் பிரசன்னத்தில் வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இடத்தில் இருக்கிற கர்த்தருக்குள் அன்பான பர்லின் அவருடைய கணவனார் பாஸ்டுக்காக படித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகன் நிவாஸ் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர்கள் முன்பாக வந்து
இப்பொழுது 1ஆம் சங்கீதத்தை நம்ம பிள்ளைகளை வாசித்து 10 நிமிடம் நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 1 பக்கம் 671. சங்கீதம் 1 பக்கம் 671. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையவதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கரின் வழியோடு கத்தருக்கு சொல்கிறோம். சங்கீதம் 1 நான் ஏன் எடுத்தேன்னா, திடீர்னு நேற்று பாஸ்டர் சொன்னார் சங்கீதம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை. நான் தியானித்த நோட்டு கூட நான் எடுத்துகிட்டு வரல. இது எதிர்பாராமல் நாங்கள் வந்த காரியம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு சங்கீத பகுதி எனக்கு கொடுக்குறீங்க, எந்த ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் சங்கீதம் 1 தான் காட்டினார். ஏன்னா அநேக இந்த சங்கீதம் 1 பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி பல ரகசியங்களை உள்ளடங்கி உள்ள ஒரு வார்த்தை. இந்த 6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசி பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், இப்படிப்பட்ட எல்லா காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ முதல் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கன்னா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இராமல் தேவனை விட்டு விலகி இருக்கிறவங்க, தேவனை தூரமாக பார்ப்பாங்க. அவங்களாம் யாருன்னா துன்மார்க்கன். அப்போ பாவி அப்படின்னா யாருன்னா, தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்கிறவன் தான் பாவி. தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்கிறவன் தான் பாவி. தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் தான் பாவி. அப்போ சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியம் எதில் இருக்குது அப்படின்னா அடுத்த 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சத்தியம் எதில் இருக்குது? கர்த்தருடைய வேதத்தில் தான் இருக்குது. இந்த வேதத்தில் தான், இந்த வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமாக தான் அவங்களோடு பேசுகிறாரு. நம்ம ஆண்டவரோட பேசக்கூடிய காரியம் என்னது? ஜெபம். ஆண்டவர் நம்மளோட பேசக்கூடிய காரியம் என்னது? வசனம். அப்போ இந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான். இதில் நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் பார்த்தோம்னா நீதிமான் ரெண்டு பேரை இந்த அதிக 1ஆம் சங்கீதத்தில் பார்க்க முடியும். நீதிமான், துன்மார்க்கன், அப்புறம் பாவி. அப்போ நீதிமான் என்பவன் யாருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவன், சத்தியத்தை கடைபிடிக்கிறவன். அது மூலமாக இரவும் பகலும், சாதாரண நேரம் அல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்னா, அந்த பாக்கியவான் என்பது என்ன அப்படின்னா மறைமுகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மனிதன் தான் பாக்கியவான். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, வேதத்தில் உள்ள வசனத்தை வாசித்து அதைப்படி வேதத்தில் உள்ள காரியங்களை அந்த இயேசுடைய பாதையில் செல்பவன் தான் பாக்கியவான். அப்போ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் பாக்கியவானாக இருக்க முடியும். அப்போ நீதிமான் அப்படின்றா நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே உள்ள தீர்ப்பு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்கள நீதிமான்னா இல்லை. வேதத்தில் நீதிமான் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமுள்ள மனிதன் தான் நீதிமான். அப்போ
அப்போ அவன் வந்து எப்படி இருக்கணும்னா உண்மை உள்ளவனாக இருக்கணும். கர்த்தருக்கு மட்டும் இல்லை, உலக காரியங்கள் மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கு இல்லை, கூட இருக்கவங்க மட்டும் இல்லை, உறவுக்குள்ள இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மத்தியில் அவன் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாக இருக்கணும். அப்படி இருக்கிற மனுஷன் தான் நீதிமான். அப்படி நீதிமானாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான் என்ன கிடைக்கும்னா பாக்கியங்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ அவன் நீர்காரங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறைவனாக இருக்க மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீதிமான் வந்து எப்படிப்பட்டு இருக்கான்னா நீர்காயின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்க மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போனா இலை உதிராத ஒரு மரம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த மரம் எந்த இடத்துல இருக்கணும்? நல்ல நீர் நிறைந்த இடங்களில் இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல அந்த மரம் வந்து செழித்து வளரும். அந்த மரத்தில் இருக்க இலை உதிராத காலங்கள் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் கூட இலைகள் வந்து உதிரும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இலை உதிர் காலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த இலை கூட உதிராமல் இருக்கிற இடத்துல அந்த மரம் இருக்குன்னா அப்போ அந்த மரம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக இருக்கும். அப்போ வசனத்தில் வளர்கிற நம்மளும் அப்படி தான் இருப்போம். இதில் நம்ம முதல் வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா துன்மார்க்குடைய ஆலோசனையை நடாமல். இந்த துன்மார்க்குன்னா யாருன்னா உலகத்தான். உலகத்தார் வந்து எப்படி இருக்குன்னா தேவனை தூரமாக வச்சு பார்ப்பாங்க. அவங்க தேவனுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்டோம்னா அவங்களோட வழியில் நம்ம சென்றோம் என்றால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாதையை காட்டும். ஆவிக்குரிய பாதை, ஒன்று மாம்சத்துக்குரிய பாதை. ஆவிக்குரிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா இயேசு வந்து உங்களோடு கூட இருப்பார். அந்த பாதை எப்படின்னா கல்லுக்கு நம்மளுடைய கால்களுக்கு வந்து சின்ன சின்ன முழுக்களாக இருக்கும். அந்த பயணம் வந்து சிறு தடைகளாக இருக்கும். எடுத்துக்காட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா தாவீதை எடுத்துக்கலாம். தாவீது பார்த்தீங்கன்னா சிறுவன் தான் ஆடு வைக்கிற ஒரு பையனாக இருக்கும் பொழுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். 2 காரியங்களை வந்து எதிர்கொள்வான். அதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கரடியை எதிர்கொள்வான். தன்னோட ஆசையை வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை கொள்றதுக்கு கரடி வரும். கரடியோட உயரம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு இருந்துச்சுன்னா ஒரு 6-7 அடி கிட்ட வரும். நல்லா ஜெயிச்சாண்டிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட கரடியை வந்து சிறுவன், இவன் வந்து ஒரு யார் சிறுவன் தான், இவன் வந்து எதிர்கொள்கிறான். ஏன்னா 24 தேவனை துதிக்கு பாடக்கூடியவன். ஏன்னா அவனுக்கு யாருமே இல்லை. அந்த காட்டுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனியாக ஆடு வைக்கிறவனாக இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு துணை யாருன்னா தேவன் கூப்பிடலாம். அப்போ தேவனை முன்வைக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவன் யாரை கூப்பிட்றான்? தேவனை தான் கூப்பிட்றான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தேவனை கூப்பிட்றதில்லை. நம்மளுக்கு ஒரு காரியம் கடன் தொல்லை வருதா, ஏதோ ஒரு கஷ்டம் வருதா, எடுத்து நீ மனிதர்களை தேடுறோம். அவங்க யார்? ஒரு சிலர் துன்மார்க்கராக இருக்கலாம். ஏன்னா நமக்கு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆவிக்குள்ள சபைக்குள்ளே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம நம்புறது, மனிதர்களை நம்புறதை காட்டிலையும் தேவனை வந்து கை கொள்ளுகிற மனுஷங்களாக இருக்கும். தேவனை முன்னோக்கி விடுவோம். நம்ம எடுத்தையும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம் என்றால் அவர் அந்த காரியத்தை வைக்க பண்ணுவார். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது கரடியை வந்து எதிர்கொள்வார், 2வது சிங்கத்தை எதிர்கொள்வார். சிங்கம் வந்து எதற்குமே அஞ்சாத ஒரு மிருகம். அதுக்கு வேகம் கிடையாது, யானை போல மிகுந்த பலம் கிடையாது, அந்த அளவுக்கு பலம் கிடையாது. ஆனால் எதற்குமே துணிந்து நிற்கக்கூடியது. ஒரு அடி அடிச்சுன்னா தலை துண்டா பறக்கும். அந்த அளவுக்கு பலம் மிக்க மிருகத்தை வந்து எதிர்கொள்ள தேவன் தைரியத்தை கொடுக்குறார். ஆனால் இது எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான். பெரிய பிரச்சனை எங்கே வருது? கோலியாத் கிட்ட வருது. இந்த 2 மிருகம் சேர்ந்த உருவம் தான் கோலியாத். அப்போ மிகப்பெரிய காரியங்கள், மிகப்பெரிய அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளணும். பிரச்சனை அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து மேற்கொள்ளணும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். இயேசு நம்ம கூட இல்லை, நமக்குள்ளே இருந்தால் மட்டுமே கோலியாத்து போன்ற மனிதர்களையும் கோலியாத்து போன்ற மிகப்பெரிய நமக்கு வர பிரச்சனைகளையும் நம்ம சமாளிக்க முடியும். அதே மட்டும் இல்லை, இந்த அவங்களோட பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், அவங்களோட பாவிகள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு வழி விலகினவர்கள். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. அவங்க பாவின்னு தெரியும், இருந்தாலும் நம்ம அவங்க கூட ஐக்கிய வச்சுருப்போம். அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து என்ன செய்யணும்னா துன்மார்க்க ஆலோசனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஆலோசனை கேட்டோம்னா நமக்கு அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ பாவிகள் வழியில் இல்லாமலும்னா அவங்களோட வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பமாக தான் தெரியும். போக போக சரீரத்துக்கு இன்பமாக இருக்கும், ஆவிக்கு வந்து என்ன இருக்கும்? அது மோசமானதாக இருக்கும், பின்வாங்கி போகக்கூடியதாக இருக்கும். அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்க காட்டக்கூடிய பாதைகள் நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடன் தொழில் இருப்போம். திருடு ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாங்க? திருடுறது தப்பு இல்லை, லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லை, அதிகமாக விலைக்கு விற்கிறது தப்பு இல்லை.
இப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஐடியாக்களை கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்பமாக தான் இருக்கும், முடிவோ நரகமாக தான் இருக்கும். ஆனால் இயேசுவோட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு நம்மளோட கூட இருக்கும்போது தாவீது கூட ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு காரியத்தில் அவர் கூட இருப்பார். முதல் 2 பிரச்சனைகள் கூட இருப்பார். 3வது பிரச்சனையில் அவரே நம்ம கூட இருப்பார். நமக்குள்ளே இருக்கும்பொழுது அதை நம்ம தைரியமாக எதிர்கொள்வோம். அதோட பாதை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமாக இருக்கும். அதுதான் வந்து பரலோகமாக இருக்கும், நித்திய ஜீவனாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வழி நடந்து செல்லும் பொழுது நம்மை தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குள்ள வாழ்க்கையில் நம்ம நடக்கும் பொழுது பிசாசனவனால் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா துன்மார்க்கவன் கூடியும் பாவியுடைய யார் இருக்கா? இயேசு கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவர் கூட யார் இருக்கா? பிசாசு தான் இருப்பான். பிசாசானவன் அவங்க கூட இருக்கும்போது நம்ம அவங்க கூட போகும்போது என்ன ஆகும்? பிசாசன் நம்மளையும் பிடிக்கத்தான் பார்ப்பான், வஞ்சகமாக நம்மளை தந்திரமாக நம்மளை கீழே விட வைக்கத்தான் பார்ப்பான். அது மட்டும் இல்லை, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போடி இருக்கிறார்கள். இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, காற்று பதறு பார்த்துருக்கீங்களா? அந்த பதறு வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச இடத்துக்கு போகும், காற்று அடிக்கிற பக்கம்லாம் போகும், சபையாக தேடுவாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அதே போல் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க எப்படிப்பட்ட காரியங்களை தேடுவாங்கன்னா, தனக்கு ஏற்ற போல் வசனத்தை தேடுவாங்க. வசனத்துக்கு ஏற்ற போல தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. வசனம் எங்கே நமக்கு ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை எங்கே கிடைக்கிது அங்கே தான் அவங்க போவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் வசனம் வந்து கடிந்து கொள்ளும் பொழுது அது கசப்பாக எண்ணிக்கொண்டு என்ன செய்வாங்க? அதை விட்டு விலகி விளையிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களாக பகராக என்றைக்குமே ஒரு தேவஜனம் இருக்கவே கூடாது. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்போ துன்மார்க்கர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, நியாயத்திற்கு நான் சொன்னேன் நித்திய ஜீவன். அப்போது தேவன் வந்து அன்பானவர் தான். நம்ம தேவன் வந்து நம்ம பாவம் செய்தால் மன்னிக்கக்கூடிய தேவன் தான். ஆனால் அவர் நியாயாதிபதி, நீதிமான். அவர் என்ன செய்வார்? நியாயத்திற்குன்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம தெரியாத செய்கிற பாவத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு உண்டு. தெரிஞ்சு திரும்ப திரும்ப நம்ம ஒரு பாவம் செய்துட்டு அதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா ஆண்டவர் அதை மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமானவர் தான். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தவர் தான். அவர்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூட நேரம் இருக்காது. ஒரு அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கக்கூட நேரம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் அத்தனை தடவை அவர் தொழுவார், அத்தனை தடவை அவரை துதித்து பாடுவார். அவ்வளோ சங்கீதங்களை எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு ஒரு நேரத்தில் என்ன செஞ்சார்? பாவத்தில் விழுந்து போவார். அதோட பலன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பையன் வந்து இறந்துடுவார். அப்போ அவர் பிரியமான ஒரு மகன் வந்து இறந்துடுவார். அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் கொண்டு வந்துடுவான், துக்கத்தை கொண்டு வந்துடுவான். அதைத்தான் வந்து இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். அவங்க நியாய தீர்ப்பில் தப்பிக்க முடியாது. நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? விசுவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலையும் சரி எந்த காலத்துலையும் விசுவாசிகள் அந்த காரியங்கள் நியாய தீர்ப்பில் வந்து தப்பிக்க முடியாது. அதே போல் பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நான் சொன்னேன், சபையாக போவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? பாவிகள் நீதிமானின் சபையில் வந்து சபையில் கூட நான் வந்து அவங்களால நிலை நிறுத்த முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து அவங்களால வர முடியாது. அதான் சொன்னேன், வசனம் வந்து அவங்களுக்கு ஏற்றாது போல இருக்குன்னா மட்டும்தான் அவங்க சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவங்க சபைக்கு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள மனிதர்களால் நம்ம என்றைக்குமே ஒரு தேவஜனம் இருக்கவே கூடாது. அதனால 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அவங்களோட வழி என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. சுயமாக யோசிக்கக்கூடிய காரியம், நம்ம எந்த பாதையை எடுக்கிறோம் அப்படின்றத. ஏன்னா ஆதாமையான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் செஞ்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்து சோதிச்சிருப்பார். அந்த கனியை வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை வந்து அவங்க புசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிருந்தா புசிக்காமல் இருந்திருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. ஏன் அந்த காரியத்தை வந்து அவர் நமக்குள்ள கொடுத்தாருன்னா, நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுன்றத அவருக்கு ஒரு சோதனையை வந்து அவர் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா அவர் வந்து நம்மளோட அந்த பாதையை வந்து அவர் அறிஞ்சிருக்காரு. நமக்கான காரியத்தை அவர் அறிஞ்சிருக்காரு. நம்ம எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது? இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சொன்னாங்க, அதில் வந்து தப்பித்தவர் வந்து ஒருத்தர் தான். ஆனால் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ண ஒரு லேடியும் இருக்காங்க. டிராஃபிக்னால என்ன செஞ்சாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னது? இதே போல தான் ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன தடையை கொடுக்குறாங்கன்னா பெரிய ஆபத்துக்கு நம்மளை காப்பாற்ற போகிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் வந்து நமக்கு செய்கிறார். அதனால நம்ம வழிகளை வந்து அவர் அறிஞ்சிருக்காரு. பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலை நிற்பதில்லை, கர்த்தர் நீதிமானின் வழி அறிந்திருக்கிறார். துன்மார்க்கின் வழியோ அழியும். துன்மார்க்கரோட வழி வந்து எங்கே போகும்? நரகமாக தான் இருக்கும். அவங்க வாழ்க்கை எங்கே போய் முடியும்னா, ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சுகமாக தான் இருக்கும், ரொம்ப இன்பமாக தான் இருக்கும், அவங்க போகிற பாதை நலமாக தான் இருக்கும். ஆனால் போய் முடிக்கக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரகத்தில் தான் போய் முடியும். ஆக்கினிக்கு வந்து தப்ப முடியாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா
தேவன் அதில் ரொம்ப இந்த வார்த்தை சொல்லிடுவார், துன்மார்க்கர் அப்படிங்கிறாங்க. ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பில் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு விசுவாசி செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி செய்யக்கூடாத ஒரு காரியங்கள். அது மட்டும் இல்லை, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், மனைவி கணவன் கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் வந்து மனைவியுடைய பிள்ளைகளுடைய அன்பாக இருக்கணும். வெளியில் வந்து 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்க வந்து வீட்டில் வந்து அந்த வெறுப்பை வந்து இங்கே காட்டுவாங்க. ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், அந்த வெறுப்புகள்லாம் என்றைக்குமே வந்து நம்ம காட்டக்கூடாது, அந்த கோபத்தை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரனாக இருப்பேன், திடீர்னு திட்டிடுவேன், அஞ்சிருவேன். ஆனால் அந்த இரவுக்குள்ளேயே வந்து அதை வந்து சமாதானத்தை தேவன் கொடுக்க சொல்லிடுவேன், ஆனால் சமாதானமாக இருக்கும். அதே போல தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கோபப்பட்டுக்கலாம், எரிச்சல் பட்டுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், ஆனால் இரவு முடிகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், அதுக்கான காரியத்தை சமாதானமாக போயிடணும். ஏன்னா தேவன், நம்ம தேவன் எப்படிப்பட்டவர், சமாதானமான தேவன். நம்ம தேவன் அன்பாக இருக்கிறார் தேவன். ஏன்னா அவர் அன்பு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், மூர்க்க குணம் உள்ளவர்களாக இருப்போம். மற்றவங்க பார்வையில் கிறிஸ்தவர்களாலே எப்படிப்பட்டவங்க, வெளி உலகத்தில் இருக்கவங்க பார்க்குறவங்க கிறிஸ்தவர்கள் போய் அடித்தோம்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க அன்பானவங்க. அவங்க வணங்குற தேவன் எப்படி, இயேசு எப்படிப்பட்டவர், அன்பானவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை காட்ட சொல்றாரு. ஆனால் அப்படிப்பட்டவர் ஒரு சில இடத்துல கோவப்பட்டிருக்காரு இயேசுக்கு. ஏன்னா சபைகளை வந்து வியாபாரங்களாக மாற்றிருக்கோ 3 விஷயம் வந்து சொல்லுவார், கேட்க மாட்டாங்க, சாட்டை எடுத்துலாம் சரி. அதே போல தான் விசுவாசி பிள்ளைங்க, நம்ம அவரை விட்டு வழி விலகி துன்மார்க்கிற பாதையில் போனோம்னா 3 விஷயம் சொல்லுவார், கேட்கலன்னா அடியை போட்டுருவாரு. திரும்ப சபைக்கு வந்துருக்கு, ஒழுங்கா வேதத்தை வாசி, அதிகாலை ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம் பண்ணு, எனக்குன்னு நேரத்தை ஒதுக்கிடு. ஏன்னா வேதத்தில் பார்த்துருக்கோம், அநேக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் பாவத்தில் விழுந்து போவாங்க. ஆனால் பாவத்தில் விழுந்து போகிற ஒரே ஒரு மனிதன் யாருன்னா இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் நமக்காக பாவத்தில், நம்மளுடைய பாவத்துக்காக சிலுவையில் அறியா அவர் மரித்தார். நம்மளுடைய பாவத்துக்காக தான், அவரோட பாவத்துக்காக இல்லை, நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டனால மட்டும்தான் அவர் என்ன செஞ்சார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்த வேற தேவன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காரு. சீக்கிசம், புத்திசம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாய்பாபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு உற்று இருக்கக்கூடிய உலகத்தாருடைய கடவுள்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா உயிர் திறந்ததாக எங்கேயுமே இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த 6 வார்த்தைகளுக்கும் அடங்கியுள்ள வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா விவரிக்கக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 6 வசனத்தில் வந்து இருக்கும். முதல் காரியம் வந்து ஒரு விசுவாசி செய்யக்கூடிய காரியங்கள், துன்மார்க்க ஆலோசனை நடவாமல் இருக்கக்கூடாது, பாவிக்கிற வழியில் நிற்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து விசுவாசி என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவையோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி என்ன செய்கிறோம், மற்றவங்களை குற்றம் கண்டுகிட்டு இருக்கோம். துன்மார்க்கர் அப்படின்னா, துன்மார்க்கர் கூட நம்ம சேர்ந்து சுத்தம் போது என்ன செய்வோம், எல்லாரும் சேர்ந்து அவங்க கை வந்து எல்லாரையும் காட்டி பேசும். ஆனால் அந்த கை ஒரு நாள் நம்மளையும் பார்த்து பேசுன்றதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. அதே தப்பத்தான் நம்மளும் செய்கிறோம். உணர்வு நமக்குள்ள இருக்காது. யாருனால் துணிகரமான பேச்சு, துணிகரமான வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இது போன்ற காரியங்கள் மற்றவங்கள ஏன்னா நம்ம வந்து ஒரு விசுவாசியை வந்து அவதூறு பேசுகிறோம்னா நம்மளோட பார்வையில் வந்து அவங்க ஒரு விசுவாசி, ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருடைய பிள்ளை. அந்த ஒரு காரியத்தை நம்ம என்றைக்குமே நினைவு கொள்ளணும். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமே நம்ம என்ன ஒரு சில நேரத்தில் என்ன செய்வோம், பேசிடுவோம். அந்த காரியத்தை தான் இங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதை தான் அந்த சங்கீதம் 1 அந்த 6 அதிகாரத்தை, அந்த 6 வசனத்தில் உள்ள காரியங்களை இந்த 6ல் வந்து தேவன் வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லை, 2ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு, அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பில் சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை வந்து மீறி ஒரு சில நேரத்தில் சத்தியத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா விசுவாசிகளை தான் இந்த இடத்துல மறைமுகமாக தேவன் சொல்கிறாரு. இதை வந்து என்ன சத்தியத்தை அறிந்தவர்களாக இருப்பாங்க.
நம்மளாம் எல்லாருமே சத்தியத்தை அறிந்திருக்கோம். வேதம்னா என்னன்னு தெரியும், இயேசுனா என்னன்னு தெரியும், நற்செய்தினா என்னன்னு தெரியும். ஆனால் நம்ம நற்செய்தி எத்தனை பேர் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளியில் போய் நம்ம நண்பர்களுக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோ குடும்பத்தில் யாராவது ரசிக்கப்படாத இருப்பாங்க அவங்களுக்கு போய் நம்ம சொல்லியிருக்கோமானா இல்லை, அவங்களுக்காக ஜீவித்தோமானா இல்லை, நம்ம யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அந்த காரியங்களை செய்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த துன்மார்க்கனும் பாவிக்கும் நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? அந்த இதுதான் இந்த ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தோம், அவைகளை செய்கிறவனை நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? பார்த்தீங்களா, அந்த தேவனுடைய நியாயத்திற்கு வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்ம டெய்லி வேலை வாசிக்கிறோம், நான் வந்து கீழ்ப்படிந்திருக்கேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கேன், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம பரவம் போயிடும்னு நினச்சோம்னா அந்த காரியம் ஒரு டவுட்டான காரியம் தான். ஏன்னா புதிய ஏற்பாடில் இயேசுக்கிட்ட வந்து ஒரு பணக்கார ஒரு பையன் வந்து கேட்பான், அந்த இயேசுவே நான் வந்து பரவம் போயிடுவானா, நான் நித்திய ஜீவனை வந்து அடைஞ்சிருவானா? அப்போ வந்து அவன் கேட்கக்கூடிய காரியங்கள்னா 10 கட்டளையை நான் கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்திருக்கேன், நான் ரொம்ப ஒழுக்கமான பையனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இயேசு வந்து சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, நீ ஏழைகளுக்கு ஏன்னா தரித்திருக்கு உனக்கு இருக்கிற காரியங்களை விட்டு தரித்திரர்கள் கொடுக்க சொல்லியிருப்பார். நம்ம எனக்கு ஏழை இறங்கியிருக்கோமானா இல்லை. எத்தனை பேர் இறங்கியிருக்கோம்? எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் ட்ரெஸ் எடுத்துருப்போம், எனக்கே நம்ம ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுத்துருக்கோமா? இல்லை. எத்தனை பேர் சபையில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம்னா இல்லை. எத்தனையோ பேர் நம்ம தெருவில் இருப்பாங்க, நம்ம தெருவில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்னைக்கா கொடுத்துருக்கோம்னா இல்லை. ஆனால் நம்ம கடன் கொடுப்போம், ஆனால் உடனே என்ன செய்வோம், நமக்கு ஒரு நெருக்கடி வரப்போ அவங்கள போட்டு நெருங்குவோம், அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்கன்றது தெரியும். அதே போல தான் வட்டிக்கு விடுறவங்களாக இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் முன்னாடி அருவருப்பான காரியம். ஏன்னா வட்டிக்கு விடுறதெல்லாம் என்ன செய்யுது, அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம மனுஷனை வந்து நம்ம காசை வாங்கி வச்சுட்டு நம்ம அந்த காசை சம்பாதிக்க அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ என்ன காரியம் பண்ணாலும் தெரியாது. ஆனால் அதை வாங்கி நம்ம என்ன சொகுசாக என்ன செய்வோம், மாலுக்கு போவோம், ட்ரெஸ் எடுப்போம், வீணான செலவு பண்ணுவோம். ஏன்னா நம்ம கையில் காசு இருக்குது, மாதம் மாதம் வட்டி பணம் வந்துடும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். இப்படிப்பட்டதெல்லாம் தேவன் மூலமான ஒரு அருவருப்பான காரியம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம நியாயத்திற்குள்ள வந்து தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, தேவ தயவு நமக்குள்ள இருக்கிறனால தான் 4வது வசனம் பார்த்தீங்க, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. பார்த்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கேன், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அநேக நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நமக்காக ஜீவிப்பாங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார், ஆனால் அதை அசட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருப்போம். ஒரு சில நேரத்தில் வசனம் நம்மளோடு பேசும். இங்கே சபையில் இருக்கும்போது நம்ம ஒரு குற்றம் பண்ணியிருப்போம், அதை குறித்து ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பேசுவார், ஆனால் அசட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருப்போம். நமக்கு யாருக்கோ சொல்கிறாங்க, சொல்கிற வார்த்தைகள் யாருக்கோ சொல்கிறாங்க, நம்ம சபையில் வேறு யாரோ இருக்காங்க, நமக்கு இல்லை இந்த வார்த்தை. எல்லா வார்த்தையும் நமக்கான வார்த்தை. தேவன் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் நமக்குரியது அப்படின்றத எண்ணத்தை வந்து நம்ம பதிய வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அவரோட தயவுனா இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல சொல்கிற காரியம் என்னன்னா, நோவா காலத்தில் நோவா மட்டும்தான் உண்மையுள்ள மனிதன், அதனால தான் அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் சபை விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்கார குடும்பமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குடும்பத்தில் யார் உண்மையாக இருக்கணும் அவங்க தான் பரவம் போக முடியும். குடும்பத்தில் இருக்க எனக்காக என் மக ஜபிக்குது நான் பரவம் போயிடுவேன்னா போக முடியாது, ஜபிக்கிறவங்க தான் போக முடியும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கவங்க தான் போக முடியும். எனக்காக என் மனைவி ஜபிக்கிறாங்க, குடும்பத்துக்காக என் மனைவி ஒருத்தரவங்க வந்து பழங்கால் பண்ணிக்கிட்டு ஜபிக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் தான் பரவம் போக முடியும். நம்ம செய்யறது போகிற துன்மார்க்கமாக துணிகரமாக குடிக்கு சில பேர் அடிமையாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் பிறரை வந்து என்ன செய்வாங்க, காயப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களோட ஆவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தை இழுத்து விட்டு போனால் தான் அவங்களுக்கு திருப்தி, 2 பக்கமும் கலவரத்தை இழுத்து விட்டு போனால் அவங்க மனசில் ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம செஞ்சுட்டு என் மனைவி எனக்காக ஜெபித்தா நம்ம பரவாயில்ல போயிடலாம், கடைசி நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம், நம்ம வந்து நமக்காக சபையாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பரவாயில்ல போயிட முடியுமா? இல்லை, மனம் திரும்புதல் என்பது வேணும். ஏன்னா கல்லன் வந்து என்ன செய்யலாம், கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பினான். ஆனால் அவன் அன்றைக்கி வந்து என்ன செய்யணும், இறைப்பாறை இடத்துல தான் இருந்தான், பரவலுக்கு போகிறான். அந்த வார்த்தைகளை நம்ம வாட்சி பார்த்தோம்னா இறைப்பாறை இடத்துக்கு தான். இன்று நீ என் இடத்துல பரதேசில் இருப்பார் தான் சொல்லிப்பாரு. நீ இன்று என்னோட வந்து பரவத்தில் இருக்குன்னு சொல்லலை, பரதேசில் தான் இறைப்பாறை இடத்துல தான் இருப்பான். ஏன்னா நியாயத்திற்கு நாள் வரும்போது அவனோட காரியம் அவனை ஆண்டவர் வந்து நியாயத்து இருப்பார். அப்போது நரகத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக நம்ம எண்ணிக்கை இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, உன் மன கடிதத்திற்கு குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுடைய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. பார்த்தீங்கன்னா அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனை கோபப்படுத்தக்கூடியவர்களாக இருக்குது. இயேசு நமக்காக எப்படி இருக்காருன்னா, நேற்று கூட பையனோட
கிராஜுவேஷன் அப்போ சொன்னார், இயேசு நமக்கு எப்படிப்பட்டவரானா லாயராக இருக்காரு. எப்படின்னா நமக்கு ஒரு வக்கீலாக இருந்து தேவன்கிட்ட பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு டயத்தில் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன சொல்கிறோம் மறந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காரியம் ரொம்ப அழகாக எங்கே போட்டிருக்கோம்னா ரோமர் 1:26 சொல்லியிருக்கோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணானார்களும் உணர்வுகளால் அவர்களுடைய இறுதியும் இருளடைந்தது. துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில் நம்ம போனோம்னா நம்ம இறுதி எப்படின்னா இருளடைந்து இருக்கும். நம்ம தேவனை துதிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். நமக்கு அதுக்கான நேரம் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, சபையில் ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, இங்கே நல்லா காப்பாற்றமாக தூக்கிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். ஏன்னா தேவனோட பார்வையில் இது என்ன, நம்மளோட தேவனுடைய ஏன்னா கிறிஸ்தவனுடைய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய பாவம் ரகசியமான ஒரு பாவமாக தான் இருக்கும். அவன் எப்பவுமே வெளிப்படையான ஒரு பாவத்தை பண்ணவே மாட்டான். வெளிப்படையான பாவம் செஞ்சு அவன் வந்து என்ன செஞ்சுருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் பாவி. ஆனால் வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரே ஒரு பாவம் என்ன தெரியுமா, தூக்கம். இங்கே வந்து அயர்ந்து தூங்கிடுவாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்காம இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை வந்து பிசாசம் தான் நம்மளை தூங்க வைக்கிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாம அதை கேட்கும் பொழுது தான் நம்மளே ஆராய்ந்து நம்மளை திருத்திக்கூடிய காரியங்களை திருத்திக் கொள்வர்களாக இருக்கிறோம். நம்ம திருத்தி கொள்ளாமல் விட்டோம்னா நம்மளுடைய பாதை எங்கே, நரகம் தான். இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த 6 காரியங்களை தான் முதலாவது சங்கீதத்திலே தேவன் பழைய ஏற்பாடில் அடக்கி வைக்கிறது. அதோட வெளிப்பாடுகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழமான காரியங்களாக இருக்குது. ஒரு 6 வசனம் தான், 6 வசனம் தான். ஆனால் அது அந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கும் இந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கும் எப்படிப்பட்ட காரியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு விசுவாசியை குறித்து அந்த காலத்துல எல்லாம் இது மாதிரி சபைகள் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சபையாக இருக்கும், கூட்டம் கூட்டமாக போய் ஆண்டவரை தேடுவாங்க. அவங்கள அப்படி இருக்கவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த 6 காரியங்கள் இருக்குன்னா, இப்போ சபை இருக்குது, ஊழியர் இருக்குது, சேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் நமக்காக எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் அப்படி இருந்து நம்ம அவரை தேடாம விட்டோம்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த காலகட்டத்திலலாம் பாவத்துக்கு என்ன செய்வாங்கன்னா பலியிடுவாங்க, ஆடு மாடுகளை பலியிடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறோம், நம்ம பலியிடுறோமா? இல்லை, நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனால் தெரியாத செய்கிற பாவத்துக்கு நம்ம தேவனை இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செய்கிற பாவத்திற்கு, தெரிஞ்சே செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு என்பது கிடையாது. அதோ திரும்ப திரும்ப செய்தால் மன்னிப்பு என்பது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யணும்னு நம்ம மனசே சொல்லும். ஆனால் ஒரு தடவை செய்யும் போது என்ன செய்வோம், முதல் தடவை செய்யும்போது ஒரு பயம் இருக்கும், ஆண்டவர் பார்க்குறாரு அப்படின்னு. 2வது தடவை செய்யும் போது என்ன இருக்கும், மனுஷங்க பார்க்குறாங்களான்னு ஒரு பயம் இருக்கும்.